அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுமா. அம்மா இந்த வொர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற பேர்ல வந்து நெறைய பயன் தரக்கூடிய விஷயங்கள் சில இருக்கு. நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். மக்களே வந்து ஏர்ன் பண்றாங்க. ஆனா நெறைய விஷயங்கள் வந்து பெண்கள வந்து வழிகெடுக்கக்கூடிய விஷயங்கள் நெறைய இருக்குமா. அதுல இஸ்லாமிய பெண்கள குறி வச்சு வரக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அதுக்கு ஒரு எச்சரிக்கை பதிவா இத அனுப்பியிருக்காங்கம்மா. இதுல யாரும் பாதிக்கப்பட்டவங்க தான் இத அனுப்பியிருக்காங்கம்மா. ஆனா எனக்கு விளக்கமா இத பத்தி அனுப்பலம்மா. பொதுவா இதுலருந்து வரக்கூடிய அவேர்னஸ் என்னன்னா, முழுக்க நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட, எக்கானமி தெரிஞ்சவங்க கிட்ட விசாரிச்சு, இது எவ்வளவு தூரம் வந்து அது லயபிளா இருக்குன்னு தெரியாம நம்ம இதுல கால் வைக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து நம்மளுடைய தஞ்சாவூர், கும்பகோணம் இந்த சைட்ல வந்து பொருளாதாரம், நகைகள்ங்கிற பேர்ல பெண்கள் கிட்ட குவிஞ்சிருக்கிறது எல்லாருக்குமே தெரியுது. பெண்கள் கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுனால. அதுலயும் பாதுகாப்புக்குரிய ஆண்கள் உழைக்கிறதுக்காக வெளியில போயிடுறாங்க. அதிகமான அளவுக்கு நாலெட்ஜபிள் பீப்பிளும் இல்ல. உலக அளவுல அடிபட்டு வச்சு பிசினஸ் பண்ணி அந்த மாரி ஒரு பீப்பிள் கிடையாது. நல்லா கொஞ்சம் அப்பாவியா உள்ள மக்கள் இருக்காங்க. அப்ப இவங்களுடைய அந்த பொருளாதாரத்த குறி வச்சு, இந்த மாதிரியான பிசினஸ்கள்ல இவங்க வந்து ஒருத்தர ஒருத்தர குருவி மாரி புடிச்சுக்கிறாங்க. ஒருத்தர புடிச்சுட்டு, இப்ப கும்கி யானை மாரி. ஒருத்தர ஒரு ஒரு கும்கி யானைய புடிச்சுட்டு பழக்கப்படுத்திட்டாங்கன்னா, அந்த கும்கி யானை மற்ற யானைகள கட்டுப்படுத்தவும் உதவும். மற்ற யானைகள புடிச்சிட்டு வரதும் உதவும். அப்ப அந்த மாதிரி ஒரு கும்கிகளாக பெண்கள உருவாக்கிட்டு, அதன் மூலமாக மற்ற பெண்களுடைய பொருளாதாரத்தையும், அது மாரி ஒழுக்க ரீதியான முறையில வந்து அவங்கள வந்து ஒரு தவறான விஷயத்துல வீழ்த்திட்டு, அப்புறம் அதுல இருந்து அவங்க விடுபட முடியாத நிலைமையில அவங்களுடைய பொருளாதாரத்த எடுக்கிறதுக்கான ஒரு சதி வலை பின்னப்பட்டுட்டு இருக்குமா. அதனால தயவு செஞ்சு வொர்க் ஃப்ரம் ஹோம் வந்துச்சுன்னு சொன்னா, நம்பகமான அதுவும் வந்து நம்ம தனிப்பட்ட முறையில நம்பக்கூடாது. நான் என் ஃப்ரெண்ட் சொன்னா, அவ சொன்னா, இவ சொன்னா, அவளுக்கு லாபம் சொல்லக்கூடாது. நல்ல ஒரு எக்கனாமிஸ்ட்ல போய் நல்லா கேட்கணும். பொருளாதார நிபுணர்கள்ட்ட போய் இதுல என்ன லாபம் இருக்கு? என்ன இருக்கு? ஷரியத் ரீதியா அது ஹலாலா? ஹராமா? இத பத்தின ஒரு தீர்க்க ஆலோசனை இல்லாம, பொருளாதாரம் அப்படிங்கிற பேர்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இழக்கக்கூடிய ஒரு பெரிய சதி வலையில மாட்டக்கூடாது. அவ்வளவுதான் நம்ம எச்சரிக்கிறதுமா. 1, 2 கிடையாது. நெறைய ஏமாந்துட்டாங்க. ஏமாறுறதுக்கு நகையா ஏமாந்துருக்காங்க, பணமா ஏமாந்துருக்காங்க. பெரிய பெரிய குடும்பங்கள்லாம் இன்னைக்கு வந்து பாப்பரா அதாவது பெரிய பெரிய சொந்த வீடுகள் வச்சு கடைகள் வைத்துக் கொண்டிருந்தவங்க, இன்னைக்கு வந்து அன்றாடம் குடும்பத்த காப்பாத்துறதுக்காக ஆசிட் செஞ்சு விக்க கூட்றாங்க. ஆசிட்க்கு அந்த பாத்ரூம் கழுவுற ஆசிட் சுய தொழில் செஞ்சு வித்துட்டு, அப்பவும் சொல்றாங்க, அவங்கள பார்த்தா கரீபா இருக்காங்கம்மா. அடுத்த வேள சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்காங்க. ஆனா அவங்க சொல்றாங்க, நாங்க கோடிக்கணக்கான ரூபாய் கடன்ல இருக்கோங்கிறாங்க.